இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்து துளாராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களே பிறந்த துளாராசி என்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் ஆதாயம் 2 பங்கு, விரயம் 8 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே மிகவும் கடுமையாக உழைத்து இந்த வருடம் பணம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் குறைந்த மதிப்பெண்களை பெற்று டொனேஷன் நிறைய அதிகமாக கொடுத்து நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மிகவும் கடுமையான முயற்சிகள் செய்து உங்கள் ஜென்ம ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே, அல்லது தசாபுக்தி நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே திருமணம் கைகூடும். அல்லது வரக்கூடிய வருணுக்கு குருபலம் இருந்தால் ஓரளவு திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லாவிட்டால் அடுத்த வருடம் விசுவாசு வருஷம், அதாவது அடுத்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 1 வருடம் கழித்து நிச்சயமாக திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலோ அல்லது பிரார்த்தனையின் பேரிலோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் காரணமாக சில பிரச்சனைகள், சில தொய்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே உத்தியோகத்திலே, அதாவது தனியார் தொழிலை எடுப்பவர்கள் வேறு வேலை கிடைக்கும் என்று நினைத்து இருக்கின்ற வேலையை விட்டுவிடக்கூடாது. அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. ஒரு வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலையை தேடினால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழிலதிபர்கள் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலதிபர்களுக்கு இந்த வருடத்திலே கொடுக்கல் வாங்கலே மிகுந்த கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பணம் யாருக்காவது கொடுத்தால் திரும்ப வருவது கடினம். நீங்கள் பணம் வாங்கியிருந்தால், கடன் வாங்கியிருந்தால் விரைவில் செலுத்துவதற்கான பிரச்சனைகள், அதாவது அவர்களுடைய நிர்பந்தங்கள் ஏற்படும். ஆகவே கஷ்டம் பண விஷயத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பண முடக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. விவசாயிகள் மிகுந்த அக்கறையுடன் எந்த பயிரிட்டால் நல்லது என்று ஆலோசித்து சிந்தித்து மற்றவர்களுடனும் கலந்து ஆலோசித்து பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் பயிரிடக்கூடிய பயிர்கள் விலை குறைந்து அதன் மூலமாக வீணாக கீழே கொட்டக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். ஆக விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் இந்த வருடம் இருப்பது நல்லது. துளாராசியிலே பிறந்த பெண்கள் ஒரு முறை வியாழக்கிழமையன்று சுமங்கலி பூஜை, அதாவது 5 சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பிரார்த்தனை செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். வரக்கூடிய வைகாசி மாதம் துளாராசியிலே பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் அமாவாசை என்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஏற்கனவே அஷ்டம் குரு இருக்கிறது. குரு சூரியனும் சந்திரனும் அமாவாசை என்று சேருவார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் முதல் 10 நாட்களும் அடுத்த 10 நாட்களும், அமாவாசைக்கு முன்பு 10 நாளும் அடுத்த 10 நாளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய செயல்களை தொடங்கக்கூடாது. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் ஆணி மாதத்திலிருந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வருடம் குருபகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள், மேலும் வயிற்றிலே சிரமங்கள், அதாவது ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அஜீரணம் ஏற்படக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபகவான் இருப்பது மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கும். ஆகவே நீங்கள் இன்சூரன்ஸ் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மருத்துவ இன்சூரன்ஸ் காப்பீடு செய்து கொள்வது மிகவும் உத்தமமானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவுடைய பார்வை இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு நன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருடம் குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். ஆனால் சிறிது விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 11ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது தொழில்துறையில் லாபம் கிடைப்பதற்கு நீங்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். 2ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் அவர்களுக்கு திருஷ்டியும் இருக்கிறது. ஆகவே சனி பகவானை முறைப்படி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு முறை
வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதாவது சனி பகவானுக்கு கருப்பு துணியை வஸ்திரத்தை அணிவித்து நீல மலர்களால் அர்ச்சனை செய்து அதன் பிறகு சனி பகவானுக்கு எள் சாதம் நைவேத்தியம் செய்து அதை படையில் வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் சனி தோஷங்கள் விலகி நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். இந்த வருடம் பரிகாரமாக சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் ஒருமுறை அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். இந்த அபிஷேகம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் செய்வது மிகவும் சிறப்பானது. சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒருமுறை ஸ்ரீரங்கம் சென்று சிங்கப்பெருமாளை சுவாதி நட்சத்திரம் அன்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் திருத்தணி சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வாருங்கள். அதுவும் முக்கியம். விசாகம் நட்சத்திரத்தில் திருத்தணி முருகப்பெருமானை வணங்கினால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக துலா ராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.